Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். சென்னை பசுமவழிச்சாலையில் உள்ள இபிஎஸ் இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இபிஎஸ்ஐ சந்தித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துள்ளோம். இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல துணைத் தலைவர்கள் ஜெயபிரகாஷ் மேலும் சக்கரவர்த்தி ஆகிய மூன்று இப்பொழுது சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி வருகை தந்து இருக்கிறார்கள். மூன்று பேரும் தற்பொழுது வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில இபிஎஸோடு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டு தேர்தல் அந்த வியூகங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டு பணிகள் எல்லாம் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல தொகுதி பங்கீடு தொடர்பாக தற்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெற நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்பொழுது தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு 4 மாதங்களே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எத்தனை தொகுதிகள் என்டிஏ கூட்டணியில் தமிழகத்தில் அதிமுக தரப்பிலிருந்து எத்தனை தொகுதிகள் பாஜகவுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது, இன்னும் கூட்டணிக்கு யார் யாரெல்லாம் வர இருக்கிறார்கள், அப்படி வந்தால் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கப்பட இருக்கிறது என்பதெல்லாம் அவர்கள் பேச இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய 14ஆம் தேதி நயினார் டெல்லி செல்ல இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே டெல்லி செல்லக்கூடிய நயினார் நாகேந்திரன் அமித்ஷா அவர்களையும் பேச இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவர் இன்று நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் பேச இருக்கிறார்கள், இந்த தொகுதி பங்கீட்டில் ஒரு முதல் கட்ட ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடைபெறக்கூடிய நிலையில இன்று நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்பட இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் அமித்ஷாவிடம் எடுத்துரைக்க இருப்பதாகவும் நமக்கு தெரிய வருகிறது. எனவே தேர்தலுக்கு தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 4 மாதங்களே இருந்து வரக்கூடிய நிலையில அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கி இருப்பதாக தகவலாக நமக்கு தெரிகிறது. அதற்கேற்ற வகையில் தற்பொழுது நயினார் நாகேந்திரன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ், அதே போல சக்கரவர்த்தி 3 பேரும் தற்பொழுது இபிஎஸ்னுடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி அவரினுடைய இல்லத்திற்கு வருகை தந்த அவர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேச இருக்கிறார்கள். நேரில் சந்தித்து பேசக்கூடிய அவர்கள் தொகுதி பங்கீடு தொடர்பாக முக்கியமான விஷயம் அந்த தொகுதி பங்கீடு என்பதுதான். எனவே அந்த விஷயம் தொடர்பாக அவர்கள் வருகிறது. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட டிடிவி, ஓபிஎஸ் இவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வருவது தொடர்பாகவும் அவர்கள் பேசலாம் என்றும் கூட தகவல்களாக கிடைத்திருக்கிறது. முக்கியமாக ஏற்கனவே அண்ணாமலை இவர்கள் 2 பேரையும் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக நமக்கு சொல்லப்பட்ட ஒரு சூழல்ல இவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வருவது தொடர்பாகவும், அப்படி கொண்டு வந்தால் என்னென்ன நிபந்தனைகள் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாகவும் இவர்கள் ஆலோசிக்கப்படலாம் என்றும் அதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூட தகவலாக தெரிகிறது. இந்த பேச்சுவார்த்தையினுடைய முக்கிய அம்சம் என்பது தொகுதி பங்கீடு தான். எனவே ஒரு முதல் கட்ட தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில முதல் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தற்பொழுது பாஜக அதிமுக தொடங்கி இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. எனவே தற்பொழுது சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இபிஎஸ்னுடைய இல்லத்திற்கு நயினார் நாகேந்திரன், அதே போல துணைத் தலைவர்கள் ஜெயபிரகாஷ், சக்கரவர்த்தி உள்ளிட்டோரும் வருகை தந்திருக்கிறார்கள். எனவே இபிஎஸோடு 3 பேரும் சேர்ந்து இந்த ஆலோசனையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதிமுக தரப்பில்
எத்தனை தொகுதிகள் பாஜகவுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட தொகுதிகள் என்பது தகவலாக எல்லாம் சொல்லப்பட்ட ஒரு சூழல்ல அதனை இறுதி செய்யக்கூடிய வகையில் தற்பொழுது ஒரு முதல் கட்ட பேச்சுவார்த்தையை இவர்கள் தொடங்கி இருப்பதாகவும், வரக்கூடிய அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகளின் உடைய இறுதியில் இது எத்தனை தொகுதிகள் என்பது முடிவாகும். அது தேசிய தலைமையிடம் இவர்கள் இந்த ஆலோசிக்கப்படக்கூடிய விஷயங்களை தேசிய தலைமையிடம் சென்ற பிறகு அவர்கள் அங்கு சொல்லக்கூடிய அந்த முடிவின் அடிப்படையில் அந்த இறுதியாகும். எனவே ஒரு முதல் கட்ட பேச்சுவார்த்தையை, தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை அதிமுக பாஜக தொடங்கி இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. அதற்கேற்ற வகையில் தற்பொழுது இபிஎஸ்னுடைய இல்லத்தில் நயினார் நாகேந்திரன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி இலதா. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.